முஃமின்கள் சகோதரர்கள் எங்க இப்ப சகோதரத்துவம் எங்க சொல்லுங்களேன். ஷாம்ல இன்றைக்கு முஸ்லிம்கள் ஒவ்வொரு நாளும் கொலை செய்யப்படுறாங்க, பசியில வாடி சாகுறாங்க. ஏதாவது உணர்வு இருக்குதா? எங்களுக்கு சகோதரத்துவம் இருக்குதா? என்ன இருக்குது? என்ன செஞ்சீங்க? ஒரு நாள் கையேந்தி துவா செஞ்சிருக்கிறீங்களா? என்னமாவது ஒரு பதட்டம் வருதா? கல்புல ஏதாவது தடுமாட்டம் வருதா? ஆஷிக்கு வருதா? ஏன் வரல? சகோதரத்துவ வாஞ்சை கலட்டப்பட்டது. கிலாபத் விழுத்தாட்டப்படுவதன் மூலமா, வெறுமனே சட்டம் விழுத்தாட்டப்படல, அனைத்துமே கலைக்கப்பட்டது. பலவந்தமாக ஆட்சி நிலைநாட்டப்பட்டது. இதுதான் பலவந்த ஆட்சி, கொடுங்கோன்மை ஆட்சி நிலைநாட்டப்பட்டது. ஏரான சகோதரர்கள் பெரியவர்களே, அதுக்கு பின்னால சொன்னாங்க அத்துஹைமா. இப்ப கவனமா கேளுங்க. அப்பையும் நேரம் இல்லாதவங்க எழுப்பி போங்க, விளங்கின? கவனமா கேளுங்க. இப்ப கேட்கிறவங்க துஹைமா என்கின்ற ஃபித்னாண்டாங்க. நாலாவது என்ன? எத்தனை ஃபித்னா சொன்னேன்? 3 சொன்னேன். 3ல 4வது. இப்ப முதலாவது ஃபித்னா என்ன? உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹாதத்தோட வருகின்ற அஹ்லாஸ். 2வது ஃபித்னா இந்த ஹர்ராவுல நடக்கிற சம்பவத்தோட நடக்கிற தொடர்கள். 3வது ஃபித்னா கிலாஃபா உஸ்மானியா விழுத்தாட்டப்படுறதுக்கு நடந்த ஃபித்னா. 4வது சொன்னாங்க துஹைமா. துஹைமா என்கின்ற ஃபித்னா. துஹைமாண்டா என்ன? துஹைமாண்டா நபி அலைஹிஸ் ஸலாம் சொன்னாங்க, லா யதஉ அலா வஜ்ஹில் அர்தி பைத வபரின் வலா மதரின் வலா அரபின் வலா அஜம் இல்லா லத்மத்துஹு லத்மா. இந்த ஃபித்னா வந்துட்டா, இந்த ஃபித்னா எப்ப வரும்? இந்த ஃபித்னா இந்த உஸ்மானிய கிலாபத் விழுத்தாட்டப்பட்டதன் பின்னால் இவர்களுடைய தாகூத்துகளுடைய ஆட்சியின் உச்சகட்டத்திலே வரும். அப்ப ஈராக் அழிக்கப்படும் என்றாங்க ஸல்லல்லாஹு. तो அரக்குல் இராக்கு இர்கல் அதீம். இப்ப உங்களுக்கு கண் திறப்படும். ஞாபகமிக்கா ஈராக்ல அடிச்சது? ஞாபகமா ஈராக் அழிச்சது? ஞாபகமா? சொன்னாங்க துஃபக்கு மிஸ்ர் ஃபக்கல் பஹரா. மிஸ்ருக்குள்ளால பெரிய ஃபித்னா உண்டாக்கி ஆட்சி கவிழ்க்கப்படும். நடந்துச்சா? என்ன நடந்துச்சு? ஹுஸ்னி முபாரக் எதிராக புரட்சி செஞ்சு பெறப்பட்டுச்சா? இதுக்குதான் பேர் சொன்னாங்க அரபு வசந்தம். ஞாபகமிக அரபு வசந்தம் தூனுஸ்ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாட்டிலையும் ஃபித்னா உண்டாகி கொண்டு வந்தாங்க இஹ்வான்கள். அது இஹ்வான்கள் அல்ல, அது இஹ்வான்கள். முஸ்லிம்களை கேவலப்படுத்தியவர்கள், ஃபித்னாவிலே போட்டவர்கள். யாருக்கு சரி அது சம்பந்தமான சரியான அறிவு இல்லைண்டா வாங்க எங்களோட வந்து உட்காருங்க. நாங்க 6 நாள் பாடம் நடத்துறோம். இது அப்படியே உங்கள்கிட்ட 40 அவருக்கு மேலால பேசுறத உங்ககிட்ட 2 மணி நேரத்தில் பேசலுமா? ஏண்டியதை பேசிட்டு போறேன். என்ன சொல்லி வந்தேன்? அப்ப மிஸ்ர்ல இந்த ஃபித்னா உண்டானதுக்கு பின்னால இதா பலகத்தில் ஃபித்னத்து ஷாம் ஃபஹிய ஸைலம் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கட்டமா சொன்னாங்க. இது தொடர்ந்து சிரியாக்குள்ளால இந்த ஃபித்னா போனா, இந்த ஃபித்னா எங்க போ? சிரியாக்குள்ளால போனா அதுக்கு பேர் சைலம் என்றாங்க. சைலம் என்ற ஃபித்னா நடக்கு சிரியாக்குள்ளால. துஹைமா உலகம் எல்லாம் நடக்க கொள்ள சைலம் எங்க நடக்கும்? சிரியாக்குள்ள நடக்கும். இதுல நிறைய விஷயங்கள். மக்ரிப் மேலோங்கும், மஷ்ரிக் கீழே போகும். மஷ்ரிக் என்றா கிழக்கு, மக்ரிப் என்றா மேற்கு. மேற்கு செழிப்படையும், கிழக்கு யுத்த களமாக மாறும். கிழக்குல தான் எல்லா நலவுகளும் வந்துச்சு. கிழக்குல தான் எல்லா நபிமார்களும் வந்தார்கள். ஒரு நபி மேற்குல வரல. நபிமார்கள் எல்லாம் எங்க வந்த? கிழக்குல. வஹி எங்க இறங்கின? கிழக்குல. எல்லா நலவுகளும் எங்க வந்துச்சு? கிழக்குல. கிழக்குன்னா சிலோண்ட கிழக்கு மேற்கு இல்ல, உலகத்திற்கு கிழக்கு மேற்கா. அவ மேற்கை விரும்புகிறார்கள் என்றால் ஷைத்தான்களை விரும்புகிறார்கள். இன்னைக்கு எல்லாருக்கும் விருப்பம் எங்க போறதுக்கு?
மேற்குக்கு போறதுக்கு ஏன் போறதுக்கு விருப்பம்? என்ன நோக்கம்? துன்யாட உயர்வு. நான் சொன்னேனே, துன்யாட உயர்வை அடைவது இப்லீசுடைய ஆட்களோட வேலை. அல்லாஹ் மட்டும்தான் என்று நிக்கிறது யார வேலை? அல்லாஹ்வுடையவர்களுடைய வேலை. சரி, இப்படி வந்து இது சிரியாக்குள்ளால போச்சா? சிரியாக்குள்ளால இது போற எப்படின்னு சொன்னாங்க. நான் இதை கவனிக்க சொல்றேன், ஏனென்றா இதுக்கு பின்னால பெரிய செய்தி இருக்குது. இந்த கவனத்துல பெரிய செய்தி பின்னால இருக்குது. சரியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா பலகத்தில் ஃபித்னத்து ஷாம் ஃபஹிய ஸைலம். இந்த ஃபித்னா போய் ஷாமுக்குள்ளால போனா, ஷாம்ண்டா சிரியாக்குள்ளால போனா இதுதான் சைலம் என்றாங்க. இந்த சைலம் ஆரம்பிக்கிறது எப்படின்னு சொன்னாங்க, கான பதுஹா பிலஅபிஸ் சிபியான். சிறு பிள்ளை விளையாட்டின் மூலம் தான் இது ஆரம்பிக்கும் என்றாங்க. சிறு பிள்ளை விளையாட்டுண்டா ஹுஸ்னி முபாரக்க பதவி இறக்கினாங்க. எங்க? மிஸ்ர்ல. மிஸ்ர்ல சொல்லுங்க, யார? ஹுஸ்னி முபாரக்க பதவி இறக்கி யார் வந்தார்? யார் வந்தார்? முர்சி வந்தார். முர்சி ஒரு ஃபித்னாகாரன். முர்சியோட சேர்ந்த ஜமாத் அப்படியே ஃபித்னாகாரர் தான். விளங்குதா? அது சொன்ன எப்படிங்க அதை பத்தி அறிவிக்க உங்களுக்கு அறிவு இருந்தா விளங்கும். நான் சொன்ன எப்படி பெரிய கோபம் வரும்டா, அவங்களுக்கு பெரிய கோபம் வந்துடும். சரி, கோவிக்கிறவங்க கோவிச்சு கொள்ளட்டும், பிரச்சனை இல்லை. அந்த ஃபீல்ட்ல உள்ளவங்களுக்கு விளங்குமா? உங்களுக்கு தெரியா, அதனால விளங்குது இல்லை நான் பேசுறேன் என்னண்டு. விளங்குதா? அரபு வசந்தத்துக்கு பின்னால தத்தளிச்ச ஒரு கூட்டம் இருக்குது, இதுதான் இல்லையா? அவங்களுக்கு விளங்கும். முர்சி ஒரு ஃபித்னால விழுந்தவர். சரி, என்ன சொன்னேன்? ஹுஸ்னி முபாரக் பதவி இறங்கின உடனே இந்த சிரியால சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் பேர் போஸ்ட் பிடிச்சாங்க. போஸ்ட் பிடிக்கிறேன்னா என்ன? போட் பிடிச்சாங்க. என்ன பிடிச்ச? அதுல எழுதப்பட்டுச்சு, நாங்க ஹுஸ்னி முபாரக்கு அடுத்ததாக பஷாரை பதவி இறக்குவோம். யாரை? பஷார்ன்றது யாரு? சிரியாவுடைய அரசர். சிரியாவுடைய அதிபரை நாங்கள் பதவி இறக்குவோம் என்று போஸ்ட் பிடிச்சாங்க. இதை கண்ட உடனே சிரியாவுடைய போலீஸ் வந்து புள்ளையில எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போயிடுச்சு. இந்த புள்ளையில கேட்டு ரோட்ல இறங்கி ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க. ஒரு விஷவாயு அடிக்கப்பட்டுச்சு. 60,000 முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டாங்க. அதுக்கு பின்னால் இந்த ஃபித்னா சூடு பிடிக்குது. மக்கள் எல்லாம் ரோட்டுக்கு இறங்கி போராட ஆரம்பிச்சாங்க. இதுக்கு எதிராக மக்களை அடக்குவதற்காக ரஷ்யா உள்ளுக்கு வந்துச்சு. யார் உள்ளுக்கு வந்த? நான் சொல்ற ஒவ்வொன்றும் இப்ப விஷயத்தோட தான் சொல்றேன்னா, கவனமா கேளுங்க. ரஷ்யா வருது, அதுக்கப்புறம் ஈரான் வருது. ரஷ்யாவுடைய நெருக்கமான நாடு ஈரான் வந்துச்சு. இப்ப இதுக்கு எதிராக அமெரிக்காவும் நேட்டோவும் வந்துச்சு. நேட்டோண்டா யூரோப் யூனியனுடைய படை. இவங்க வரக்குள்ள சவுதியும் உள்ளுக்கு வந்துச்சு. யாரோட சேர்ந்து? அமெரிக்காவோட சேர்ந்து. இப்ப இஸ்ரேல் வந்து இறங்குது. எத்தனை நாட்டு படை? சைனா வருது ரஷ்யாவோட சேர்ந்து. எவ்வளவு? ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இதா இஜ்தமஅல் மஷ்ரிக் வல் மக்ரிப் ஃபி ஷாம் ஃபபத்னுல் அர்தி கைருல் மின் ظهرها. எப்பொழுது கிழக்குடைய மேற்குடைய படைகள் எல்லாம் ஷாமுக்குள்ளால் ஒன்று சேருவார்களோ, எனக்கு இந்த பூமியில வாழ்றதை விட கபர்ல வாழ்றது ஏற்றமானது. அப்ப இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் என்றதை சொன்னாங்க ஏற்கனவே. விளங்குதா? விளங்குறா ராஜா? கவனிக்கிறீங்களா? சபையில தான் நிக்கிறீங்க. என்ன சொல்லி வந்தேன் சொல்லுங்க. அப்ப இந்த படைகள் எல்லாம் வந்து குவிக்கப்பட்டிருக்கின்றன. இப்ப முஸ்லிம்களுக்கு நாளுக்கு நாள் தொல்லைகள் கொடுத்து கிட்டத்தட்ட 20 லட்சம் முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டாங்க இந்த ஃபித்னால. எத்தனை வருஷம்? இப்ப எத்தனை வருஷம்? 2011 ஆரம்பிக்குது. இன்னைக்கு 12 வருஷம் தானே, 12வது வருஷம். இப்ப இதுலயும் ஒரு செய்தி இருக்கு. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த ஃபித்னா சைலம் வந்துட்டா ததூமு 12 ஆமன். இந்த ஃபித்னா 12 வருஷங்கள் போகும்னா எவ்வளவு காலம்? அப்ப எப்ப? இந்த வருஷம். 12 வருஷம் எப்ப பூர்த்தி ஆகுது? இந்த வருஷத்துக்கு. இன்னொரு ரிவாயத்துல வருது ததூமு 18 ஆமன், 18 வருஷங்கள் நீடிக்கும் என்றும் ஒரு ஹதீஸ் வருது.
அது அபூ நுஐம்ல வருது. கிதாபுல் ஃபித்தன் லி நுஐம் இப்னு ஹம்மாதுடைய ரிவாயத், முந்தின ரிவாயத். பின்னால வரக்கூடிய ரிவாயத் தலாயில் அபீ நுஐம்ல வருது. அப்ப 12 அல்லது 18 வருஷங்கள் நீடிக்கும். 12 2023, 18 29. கவனிக்கிறீங்களா? அப்ப என்ன நடக்கும்? வகதின் ஹசரத்தில் புராத் அன் ஜபலின் மின் அஸ்ஸஹப். புராத் நதியில இருந்து ஒரு தங்க மலை வெளியாகி வரும். இப்ப விளங்குதா உலகம் எல்லாம் போய் கேம்ப் அடிச்சது என்னத்துக்கு? விளங்குதா? அமெரிக்காட பட, யூரோப் யூனியனுடைய பட, இஸ்ரேலுடைய பட, யாருட சவுதியிட, ஈரான், சைனாட படைகள் எல்லாம் ஏன் போச்சு? ஏன் அவ்வளவு பெரிய செலவழிச்சு அங்க போய் கேம்ப் அடிச்சு நிக்குது? ஏன்? அவங்களுக்கு எங்களை விட ஹதீஸ் தெரியும், அவங்களுக்கு ஏற்கனவே செய்தி தெரியும். வரப்போகுது என்ன வரப்போகுது? தங்கம் வரப்போகுது. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வகதின் ஹஸரத்தில் ஃபுராத் அன் ஜபலின் மின் அஸ்ஸஹப். ஃபுராத் நதியில இருந்து ஒரு தங்க மலை வெளியாகும். சொன்னாங்க, யக்ததிலு இன்த கன்ஸிகும் ஸலாஸ் குல்லுஹும் இப்னு கலீஃபா ثم لا تصير الى واحد منهم يقتل من كل 199. இந்த பொக்கிஷத்துக்காக வேண்டி உலகம் மூணா பிரிஞ்சு போராடும். இப்ப அந்த இறங்கிக்கிற படைகள் மூணா பிரியும், அவங்களுக்குள்ள யுத்தம் நடக்கும். இந்த தங்கம் வந்துட்டா யுத்தம் யாருக்குள்ள நடக்கும்? அவங்களுக்குள்ளால நடக்கும். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த யுத்தத்துல முஸ்லிம்கள் பங்கு பெறக்கூடாது, இவங்க அடிச்சு கொண்டு சாவுவாங்க. இதுக்கு பேர் மல்ஹமா இல்ல, இதுக்கு பேர் என்ன இல்ல. இன்னைக்கு இந்த ஆகிரு ஜமான பத்தி பேசுற ஆட்கள் என்னத அவங்களோட புத்திக்கு ஏத்த மாதிரி, அறிவுக்கு ஏத்த மாதிரி என்னத்தையோ சொல்லிட்டு போறாங்க. ஹதீஸ்ல ஆய்வு செய்யறது மிச்சம் குறவு. இந்த யுத்தத்துக்கு பேர் மல்ஹமா இல்ல. நிறைய பேர் சொல்றாங்க இது மல்ஹமாண்டு இல்ல, அவங்க விளப்பமே இல்லாம சொல்றாங்க. இந்த ISISக்கு கருப்பு கொடி ஏந்திய பாடன்னு சொன்னாங்களே, அது விளப்பம் இல்லாம சொன்னாங்க. அது ஒரு ஃபித்னா, அதுவும் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட ஃபித்னா. சரி, வரைகிறது பாப்போமே, அப்படித்தானே? வர போறத பாப்போம். என்ன சொன்னேன்? அவ மூணா பிரிஞ்சு யுத்தம் செய்வாங்க. அதுல யாருக்குமே அந்த தங்கம் கிடைக்காது. சும்மா லா தஸீரு இலா வாஹிதின் மின்ஹும், யாருக்குமே அது கிடைக்காது. இந்த படைகளிலே 199 பேர் கொலை செய்யப்படுவாங்க. எத்தனை வீதம் கொலை செய்யப்படுவாங்க? 99 வீதமான படையினர்கள் கொலை செய்யப்படுவார்கள். இப்படி இந்த யுத்தம் முடிஞ்சு போகும். இப்ப இந்த கட்டத்துல குராசான்ல இருந்து, குராசான்ங்கிறது கவனிங்கோ, குராசான் என்றது பாகிஸ்தானுடைய பெஷாவர்ல இருந்து ஆப்கானிஸ்தானுடைய கந்தஹாருக்கு இடையில உள்ள பூமி. ஆப்கானிஸ்தானுடைய கந்தஹாருக்கும் பாகிஸ்தானுடைய பெஷாவருக்கும் இடப்பட்ட பூமி தான் என்ன சொல்லுங்க? குராசான். அங்கால ஈரான் பார்டர்ல கொஞ்சம் வருது, அங்கேயும் சுன்னிகள் தான் வாழ்றாங்க. பட்டான், இந்த ஏரியால வாழ்ற வம்சம் என்னது? பட்டான் தெரியுமா? பட்டான் தெரியா? ஆச்சரியமாய் பட்டான் என்றாவே உலகத்தில் இன்றைக்கு முஜாஹிதீன்கள் தான். சரி, என்ன சொல்லி வந்தேன் சொல்லுங்க. இந்த குராசான்ல இருந்து ஒரு படை வெளியாகி வரும், கருப்பு கொடி ஏந்திய படை. இப்பதான் வெளியாகும். ثم تقبل الرايات السود من قبل خراسان. خراسان பக்கத்தில்